இந்த மாதிரி இந்துக்கள்கிட்ட இருந்து எடுத்து இஸ்லாமியிட்ட கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீட்டை கொடுத்துருவாங்க, 2 மாதம் தான் ஒரு மாதம் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு சரியான பிரச்சார அணுகுமுறையா பாக்குறீங்களா? இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு ஆகிய கொடுத்தது யார் சொல்லுது? சுமை இல்லாத கல்வி. சுமை நூல் எல்லாம் தூக்கும் போது எத்தனை கேஜி தூக்கும் போது 4 கேஜி 5 கேஜி 10 கேஜி அது பெண் குழந்தைகள் இப்படிதான் போகும். இந்துக்கள்கிட்ட இருந்து எடுத்து இஸ்லாமியிட்ட கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீட்டை கொடுத்துருவாங்க, 2 மாதம் தான் ஒரு மாதம் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு சரியான பிரச்சார அணுகுமுறையா பாக்குறீங்களா? இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு ஆகிய கொடுத்தது யார் சொல்லுது? நான் வாங்கி கொடுத்தேன். 3.5%. கலைஞர் ஆட்சி அவர் முதலமைச்சர் இருந்தார். ஒரு 6 இடத்துல அதே மாதிரி பேசுறேன், போராட்டம் பண்ணுவேன். கடைசியாக திருச்சியில பேசினேன். கலைஞர் முதல்வர் கொடுக்கலன்னா ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவேன். அப்புறம் திருச்சி உள்ஒதுக்கீடு 3.5 கொடுத்தாரு. ஆனா மோடி அதாவது மத ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல கல்வி தேர்தல் தரம் உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டோட பசங்களோட தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்குன்றது. கொஞ்சம் விழுப்புரம் மாவட்டமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப பின்தங்கி இருந்தது. சார் அடிக்கடி சொல்லுவீங்க டாஸ்மார்க்ல ஃபர்ஸ்ட்லயும் கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ கடந்த தேர்தல் முடிவுகள் அதாவது மாநிலம் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் நல்ல இடத்துல வந்திருக்கு. தமிழ்நாட்டோட கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் அதாவது நான் தொடர்ந்து சொல்றதுதான். இந்தியாவில பெரிய பணக்காரன் யாரு? அத்வானியா? அம்பானி, அப்புறம் இன்னும் இந்த மாதிரி பெரிய பணக்காரர்கள். அது ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். அவங்க குழந்தைகள் அல்லது பேரன் பேத்திகளுக்கு என்ன மாதிரி கல்வி கிடைக்குதோ தரமான கல்வி அது எல்லா கிராமத்தில் இருக்க சுப்பனுடைய குழந்தைக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன். என்னன்னா கட்டாய கல்வி எழுதுங்க. கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. கட்டணம் இல்லாத எல்லாத்தையும் அரசாங்கமே கட்டணும். பெற்றோர்கள் 1 பைசா கட்ட வேண்டியதில்லை. இப்ப நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு தம்பி தங்கைகளுக்கெல்லாம் எந்த கட்டணம் எவ்வளவு இருந்தாலும் எந்த கல்லூரியில இருந்தாலும் ஃபீஸ் கட்ட வேண்டும். அரசாங்கம் கட்டணும். கட்டணம் இல்லாத கல்வி. இந்த கல்வி நான் சொன்ன மாதிரி இந்த பணக்கார குழந்தைகளுக்கு கிடைக்கிற என்ன சிலபஸ், சிபிஎஸ் சிலபஸ், அதுக்கு மேலேயோ என்னென்னமோ சிலபஸ் இருக்குது. ஒரே விதமான தரமான கல்வி. 3வது தரமான கல்வி. அப்புறம் சுகமான கல்வி. ஒரு குழந்தை சந்தோஷமா மகிழ்ச்சியோட பள்ளிக்கூடம் போகணும். சுகமான. அப்புறம் சுமை இல்லாத கல்வி. சுமை நூல் எல்லாம் தூக்கும் போது எத்தனை கேஜி தூக்கும் போது 4 கேஜி 5 கேஜி 10 கேஜி அது பெண் குழந்தைகள் இப்படிதான் போகும். ஆனா பாரதியார் சொல்லிட்டு போட்டாரு. என்ன சொல்லிட்டு போட்டாரு? நேர்கொண்ட பார்வை. இந்த கேஜியை தூக்கி போனா வருமா? நிமிர்ந்த நடை பெண்களுக்கு வருமா? வராது. அதனால சுகமான சுமையில்லாத கல்வி. சுமை இருக்காது. கடைசியில விளையாட்டுடன் கூடிய கல்வி. 1 மணி நேரம் ஒரு குழந்தை 12ஆம் வகுப்பு வரைக்கும். அதுக்கு மேல கல்லூரி போனவும் அங்கேயும் அது அந்த மாதிரி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா 35 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது, 40 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது. என்னன்னா இவன் என்னென்னமோ சாப்பிட்டு வயது வந்து தவிர ஆனா விளையாடுறதில்ல. இந்த கோத்தாரி கமிஷன் 1964 கோத்தாரி கமிஷன்
என்ன சொன்னாங்கன்னா, காமன் ஸ்கூல் சிஸ்டம் ஒரே மாதிரியான எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அவர் சொன்னது. அதன் பிறகு ஒரு 4-5 கமிஷன் போட்டாங்க. 10 பிறகு 64 பிறகு நிறைய கமிஷன் போட்டாங்க இந்த கல்விக்காக. அதுல இன்னொன்னு சொன்னார் அவர், காமன் ஸ்கூல் சிஸ்டம், நெய்பர்ஹுட் ஸ்கூல் சிஸ்டம். நெய்பர்ஹுட் அதாவது உங்க குழந்தை அல்லது அவருடைய குழந்தை அவர் 2 கிலோமீட்டர் பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்குதோ அந்த பள்ளியில சேர்த்தணும். அது பெரிய இதுதான் பெருசு. தமிழ்நாட்டிலேயே வந்து தரம் அதிகமாகுதுன்னு சொன்னா அவர் குழந்தைங்க இடம் நெய்பர்ஹுட் ஸ்கூல் 2 கிலோமீட்டர். இப்ப வந்து சவுத் கொரியா போன்ற பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா 5 வயசு என்னைக்கு முடியுதோ அந்த 5 வயசு முடிஞ்சதும் பெற்றோருக்கு ஒரு இது வரும், அட்மிஷன் கார்டு. அரசே வந்து அட்மிஷன் போட்டு உங்க பிள்ளைய இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம். அது 2 கிலோமீட்டருக்கு உள்ள. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உலகத்துல கல்விக்காக. ஆனா இங்க இல்லை. லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக பிளவு அமைச்சர் ரகுபதி திமுக அமைச்சர் இந்த கேள்விகளாம் நான் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. அது எனக்கு தேவையானதும் அல்ல. இன்னொன்னு கடைசியா அது சம்பந்தம் இங்க பாருங்களேன் தம்பி உட்கார். அதாவது 2005 இதே மாதிரி சென்னையில 9:59 தொடங்கி 10:59 முடிப்பேன் வாரம் சென்னையில. அது தலைப்பு தமிழகம் எங்கே போகிறது. தலைப்பு வந்து மக்கள் பிரச்சனைகள் டாக்டர் ஐயா, தத்தளிக்கும் கல்வி. அடுத்தது பண்பாட்டு சீரழிவுகள். அப்புறம் சமூகம் சில பதிவுகள். தமிழகத்தின் உயிர் நாடி. இப்படி எல்லாம் ஒரு தலைப்பு கொடுத்து இதே மாதிரி 1 மணி நேரம் பேசுவேன். 2005 அது புத்தகமெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அப்ப எடுத்துன்னு வர சொன்னேன். விடமாட்ட போகுது. அதான் அறிக்கை கொடுத்துருவோம். அதெல்லாம் பண்ணிருக்கோம், செய்திருக்கோம். அறிக்கை கொடுத்துருக்கோம். முதல்வருக்கு ஒரு கடிதம் அதை கொடுத்துருக்குறோம். எல்லாம் எல்லாம் பண்ணுவோம், சரியாதான் பண்ணுவோம். அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ந்து கல்வியில் வந்து பின்னால் இப்ப அதிகாரிகளுக்கு ரொம்ப அழுத்தம் அதிகமானதால தேர்வு கட்டுப்பாடுகளுக்குள்ள விலக்கி போடுறதாலதான் வந்து இப்ப மாவட்டம் 10,000 வந்ததா சொல்லப்படுது. இது ஒரு அதிகாரிகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டால வெளிப்படையாக காப்பீடு கொடுத்த ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதனாலதான் 10,000 காப்பீடு மாணவர் எதிராக வாழாது அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க. நீங்க சொல்ல மாதிரி இருந்து நடந்ததுன்னா தவறு தானே. எவ்வளவு பெரிய தவறு. அரசை வந்து தேர்ச்சி விகிதத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதாவது ஆசிரியர்கள் பற்றாக்குறை, தரமான கட்டட வசதிகள் இல்லை, கல்வி கற்பதற்கான நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தலை. இதெல்லாம் செய்யணும். செய்யாம வந்து அது எப்பவுமே விருதுநகர் மாவட்டம் தான் முதல் இடம் வரும். கடைசி இடம் நம்ம மாவட்டம் கடைசி. இப்ப எனக்கு ஆச்சரியம் வந்துட்டீங்க. இப்ப சொல்லப்படுதான் எனக்கு தெரியுது. அதனுடைய காரணம் அரியலூர் சின்ன மாவட்டம்.
போட்டித் தேர்வுல வந்து போய் சொல்லிக்க முடியாது. முடிச்சிடலாமா?